தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றது தொடர்பாகவும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினரோடு தொடர்பில் இருந்ததாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடந்தது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் வயலூர் சாலையில் இருக்கும் சண்முகா நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த விஷ்ணு பிரதாப், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த இசை மதிவாணன் ஆகியோரின் வீடுகளிலும் ரெய்ட் நடத்தப்பட்டது. இவர்கள் இருவரையும் வரும் 7ஆம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்துவிட்டு சென்றனர். நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகியான இடும்பாவனம் கார்த்திக்கும் சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சிக்கு பெயர் சூட்டினார் நடிகர் விஜய். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவில்லை, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே இலக்கு. தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் படங்களில் படப்பிடிப்பு பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவையில் ஈடுபடுவேன். கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது கட்சி பதிவுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்த பின் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் அறிவிக்கப்படும். நிர்வாக சீர்கேடு, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் நிலவுகிறது. மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் இலக்கு. அரசியல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது எனது ஆழமான வேட்கை. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீல அகலத்தையும் தெரிந்து கொள்ள பலரிடமிருந்து பாடம் படித்து தயார்படுத்திக் கொண்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக கட்சி இருக்கும் என தெரிவித்துள்ளார். கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டதும் உற்சாகத்தில் பட்டாசு பிடித்து இனிப்புகள் வழங்கி விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை எதிர்த்து அக்கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த என்ஐஏ சோதனை குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளரிடம் கூறியதாவது, விடுதலை புலிகளுக்கு நாங்கள் பணம் அளிப்பதாக கூறுகிறார்கள். விடுதலை புலிகளை அழித்து விட்டதாக நீங்கள் தான் கூறுகிறீர்கள். என்ஐஏ என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை அவரிடம் கேட்டால் எப்படி? அனைத்திற்கும் பொறுப்பு நான் தான். 5ஆம் தேதி நானே செல்கிறேன். என்னிடம் விசாரணை மேற்கொள்ளுங்கள். சட்டத்திற்கு எதிராக நாங்கள் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுங்கள். இந்த என்ஐஏ விசாரணை எதிர்பார்த்தும் ஒன்றுதான். ப்ரோ கபடியில் மோசமாக விளையாடுவது தமிழ் தலைவாஸ் தான். டாஸ்மாக் நிறுவனத்தை அரசு நடத்தும் போது ஏன் தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சிக் கழகம் நடத்தி தரமான திரைப்படத்தை ஏன் அரசு தயாரிக்க கூடாது? நான் வரமாட்டேன் என்று தெரிந்துதான் என்னை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் நான் தனியாகத்தான் நிற்பேன். கூட்டணிக்கு வந்தால் அதிகபட்சம் காசுதான் கொடுப்பார்கள். 1-2 சீட்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? மேசையை தான் தட்ட முடியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் வரமாட்டார். அவர் வந்தாலும் பலனளிக்காது. விஜய் எந்த கோட்பாட்டோட அரசியலுக்கு வருகிறார் என்பது தெரியாது. தொடங்குதல் எளிது, தொடர்வது கடினம். இதுதான் விஜய்க்கு நான் சொல்லும் அறிவுரை. மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்ல வேண்டும். அதை விஜய் செய்வார் என்று நான் நம்புகிறேன் என கூறியுள்ளார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகரம் சென்னைக்கு வந்திறங்கும் முக்கியமான பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யும் போது குறைந்தபட்ச நேர்மையும் அடிப்படை அறிவும் இருப்பவர்கள் யாரும் திமுக அரசை போல அவசர கதியிலான செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி மெட்ரோ ரயில் நிலையம், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கோடி செலவு செய்துவிட்டு பயணிகளுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து முடிக்கப்படாத கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை உடனே மாற்றுவோம் என அடிமுட்டாள்தனமான செயல்பாட்டை என்னவென்று சொல்வது? கோயம்பேடு சுற்றியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், சிறுகடைகள், உணவகங்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதற்கு திமுக அரசின் நிவாரணம் என்ன? தாம்பரம், வேளச்சேரி உள்ளிட்ட தென் சென்னை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏற்கனவே பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இந்த இடமாற்றத்தால் யாருக்குமே எந்த பலனும் இல்லை. சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து கட்டணத்தை விட சென்னையின் பல பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் போக்குவரத்துக்கான கட்டணம் அதிகமாக இருப்பது திமுக அரசுக்கு தெரியுமா? போக்குவரத்து நெரிசல் அதிகமில்லாத இரவு 10 மணி முதல் காலை 7 மணி வரை மட்டுமே புறநகர் பேருந்துகள் சென்னை மாநகரத்தினுள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் அதை நிறுத்திவிட்டு கோயம்பேடு மற்றும் சென்னையின் பிற பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திற்கும் இடையே 5-10 நிமிட இடைவேளையில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை போன்ற அறிவாளித்தனம் வேறு உள்ளதா? எந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறது திமுக அரசு? தமிழகம் முழுவதும் இருந்து தினம் சென்னை வந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கிவிட்டு இத்தனை அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடம் மாற்றி அந்த இடத்தில் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்று ஏன் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளும் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை செல்லும் பயணிகளுக்கான போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்படும் வரை அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் மீண்டும் கோயம்பேட்டில் இருந்தே செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், திமுக தலைவரின் பெயர் வைத்ததற்காக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்களை தினந்தோறும் அல்லலுக்குள்ளாக்குவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என கூறினார்.
தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீடுகள் NIA அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த சோதனை குறித்து NIA விளக்கம் அளித்துள்ளது. அதாவது, சேலம் புளியம்பட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டு துப்பாக்கிகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 2 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் NIA சோதனை நடத்தப்பட்டதாகவும், தமிழகத்தில் ஆயுத போராட்டத்திற்கு திட்டம் தீட்டியது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், விடுதலை புலிகள் போல ஆயுத குழுவை தமிழகத்தில் உருவாக்க 2 பேரும் திட்டம் தீட்டியது அம்பலமாகி உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் நடந்த சோதனையில் செல்போன், லேப்டாப், பென்டிரைவ், சிம் கார்டுகள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பில், தற்போதைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்றால், நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் என கடுமையாக சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கும் வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும், எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவுக்கும் அதிகமாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், அதில் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாகவும் புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மணல் குவாரி அதிபர்களின் வீடுகள் உள்ளிட்ட 34 இடங்களில் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் மணல் குவாரிகளில் நடத்திய சோதனையின் அடிப்படையில் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 128.34 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகளும், 209 எந்திரங்களும், ஒப்பந்ததாரர்களான சண்முகம், ராமச்சந்திரன், கருப்பையா, ரத்தினம், பன்னீர்செல்வம், கரிகாலன் உள்ளிட்டோரின் 35 வங்கி கணக்குகளில் இருக்கும் 2.25 கோடி ரூபாய் பணமும் முடக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.